ராகினி, அஜய் 2 பேருமே சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டாங்க. போயிட்டோனே இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தாலி எல்லாருக்கிட்டையுமே காட்டுறாங்க. இங்கே பாரு ஐயரே, நிறைய மந்திரம்லாம் வேண்டாம், பொண்ணுக்கு சீக்கிரமாக கல்யாணம் மட்டும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறாரு. அதே மாதிரி அஜய் தாலி கட்டுறாரு. கல்யாணமும் நல்லபடியாக முடிஞ்சுது. அப்படியே பார்க்குறாரு நிவின் அங்கேருந்து அப்படியே கிட்ட வராரு. என்னது கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம யமுனா கிட்ட சொன்னோமே, கண்டிப்பாக அஜய் இங்கே வரமாட்டான், கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னால் மறுபடியும் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணால் யமுனா அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. எப்படியா இருந்தாலும் அவர் நம்மளை திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்படியே பார்க்குறாரு. பார்த்தோன்னே அப்படியே பசுபதி, ராகினி 2 பேருமே பார்த்துட்டாங்க. பார்த்துட்டோன்னே நிவின் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோன்னே பார்த்தீங்களா, எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நல்லா இருக்கா, ஆனால் நீங்களும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கூப்பிட்டு பசுபதி நிற்க வைக்கிறாரு. 3 பேருமே சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டோன்னே அப்படியே நிவினுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்போ அஜயோட அப்பா சொல்கிறாரு, உங்கள் சொந்தக்காரங்களா, சரி சரி எதுவாக இருந்தாலும் சாப்பிட்டு போப்பா, கல்யாணத்துக்கு வந்துட்டு சாப்பிடாம போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் நல்லா சாப்பிட்டு தான் போவார் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறாரு. கல்யாணம்லாம் முடித்தோடனே அப்படியே நீட்டாக போகிறாங்க. விஜயோட வீட்டுக்கு போனோடனே தாத்தா பாட்டி எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, எதுக்காக போய் திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. அதுக்கு அஜயோட அப்பா சொல்கிறாரு, ஆமாம் என் பையனுக்கு பிடிச்சிருந்தது, நீங்கள் ஒத்துக்கல, அதனால தான் நான் கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டேன், என்ன இப்போ உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. தாத்தா எதுவுமே பேசவே இல்லை. குமரன் எல்லாருமே அங்கே இருக்காங்க. அப்படியே அவங்க வீட்டுக்கு பசுபதி போகிறாரு. என்ன கல்யாணம் நல்லபடியாக நடந்துச்சா, யார் எதிர்பார்த்தாலும் அது நடக்காது, நான் என்ன நினைக்கிறேனோ அது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் வாங்க வாங்க குடும்பத்தோடு சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறாரு. நாங்களாம் நல்லா தான் சம்பாதிக்கிறோம், எங்கள் மாப்பிள்ளை நல்லா சம்பாதிக்கிறாரு, நாங்களே சாப்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே பசுபதி அப்படியே பார்க்குறாரு. ஓ சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல இங்கேருந்து போங்க, இங்கே நிற்கவே நிற்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் பயங்கர கோவமாக கத்துறாரு. இதோ போகிறேன்ப்பா, நீ ஏன்ப்பா இப்படிலாம் டென்ஷன் ஆகுற, நீ டென்ஷனே ஆகக்கூடாது, இனிமே தான் நிறைய இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பசுபதி பயங்கர கோவமாக குமரனை பார்க்குறாரு. குமரனும் அப்படியே